இனிய உறவுகளே வணக்கம் வணக்கம். வெல்கம் டு அவர் ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்பவும் சூப்பராக டேஸ்டியான பட்டாணி குருமா எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க, அதில் வர ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கெல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க பட்டாணி குருமா எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். 200 கிராம் பட்டாணி முந்தின நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் வேக வைக்க வேண்டியிருக்காது, அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போது இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வச்சு விசில் போட்டு கரெக்டாக 2 விசில் மீடியம் ஹீட்டில் வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். இப்போது 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கரெக்டாக குழையாமல் கரெக்டாக வெந்திருக்குது. இப்போ இதை வந்து தண்ணியை வடிய வச்சுட்டு நம்ம பட்டாணியை மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்தது பேன் ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். இதோட 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் கொஞ்சம் பொடிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி நல்லா நீளமாக மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்துக்கு எப்போ சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வதங்கணும். இப்போது இது நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கினதும் இதோட ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம்ல பட்டாணி, இதை சேர்த்துக்கலாம் உள்ள. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போது நல்லா குருமா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா சைடில் எண்ணெய் பிரிஞ்சு அது வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த பட்டாணி குருமா வந்து நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் சூப்பராக டேஸ்டியான பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க, அதில் வர ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கெல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.